Hello NS and RS 200cc owners. So இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக உங்களுக்காகவே தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3 செட்டப்புக்குள்ள ஒரு இதுதான் இருக்குது. ஸோ பேசிக்கலாக என்ன ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது வந்து பிஸ்டன்ஸ். ஸோ இந்த பிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் போர் பிஸ்டன்ஸு அண்ட் இது பார்த்தீங்கன்னா அதோட சிலிண்டர் ஹெட்ஸ். பிக் போர் பிஸ்டன்னா என்ன? ஸோ பேசிக்கலாக உங்களோட போர் சைஸ் பெருசாகிக்கிட்டு அண்ட் அதுக்குள்ளே சிலிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட இன்ஜின் கியூபிக் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ பவரும் பயங்கரமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200cc இருக்கிற ஒரு வண்டி இந்த போர் யூஸ் பண்ணும்போது ஒரு 250 to 300cc வரைக்கும் நீங்கள் அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது, நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது பேசிக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஏன் முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் போர் பிஸ்டன்ஸ், அதோட சிலிண்டர் ஹெட்ஸ், ஹை லிஃப்ட் கேம், லாங் ஸ்ட்ரோக் கிராங்க் ஷாஃப்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு பிக் வால்வ் ஹெட் கேட்ஸ் இருக்குது அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஹை டென்ஷன் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா NMW உள்ள ஸ்டாக் ரிப்ளேஸ்மெண்ட் கேஸ்கெட். ஸோ இந்த ஹை டெம்பரேச்சர் காப்பர் பிளேட்ஸ் கேஸ்கெட்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேசிங் ரிலேட்டடான ஸ்டார்ட் காயில்ஸ் இருக்குது, இக்னிஷன் காயில்ஸ் இருக்குது அண்ட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள பிரெயின் ரேசிங் CDI. ஸோ இந்த மொத்த கிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேட் எடிஷன் Gen 1 அந்த இதுக்கு. பட் இது வந்து நீங்கள் இப்போ இல்லை BS3க்கெலாம் BS6க்கெலாம் போட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BS6 போட முடியும் இந்த ரேசிங் CDயை தவிர்த்து. பட் உங்களோட ஈஸியாக அவங்க ரீமேப் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேரிங்ஸ் இருக்குது. இந்த பேரிங்ஸ் இது எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த இன்ஜின் பார்த்தீங்களா, ஸோ இப்போ மெயின் விஷயத்துக்குள்ளே வரும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ பேசிக்காக ஸ்டேஜ் 1ஓட கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் இந்த பிஸ்டன் போட்டு ஸ்டேஜ் 1 பிஸ்டன் போட்டு இந்த ஸ்டேஜ் 1 ஹை லிஃப்ட் கேம்ப் போட்டு பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாக் பிஸ்டனை வச்சே நீங்கள் வந்துட்டு இந்த கிராங்க் வீல் இருக்குல்ல, இதே ஸ்டேஜ் 1 இந்த இதுவும் போட்டு ஸ்டாக் பிஸ்டன் போட்டு நீங்கள் ஸ்ட்ரீட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் 2 போகிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரேசிங் பிஸ்டன்ஸு, உங்களுக்கு ஸ்டேஜ் 2 கிராங்க் வீல், கேம் ஷாஃப்ட், இந்த ஹெட்டர் இதெல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிளச் பிளேட் இருக்குது, ரொம்ப பெரிய பிஸ்டன்ஸு, அதோட உங்களுக்கு கேம் ஷாஃப்ட்டு, இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த இது அண்ட் அட்ஜஸ்டபிள் கேம் வீல் இதை பற்றி. ஸோ இதோட ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் 3 செட்டப் அண்ட் இதிலே வந்துட்டு இந்த கேம் வீல் இருக்குல்ல, இந்த அட்ஜஸ்டபிள் கேம் வீல் இதிலே வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மார்க் என்ன தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இன்னும் ஒரு மார்க் தெரியுதுல. ஸோ இந்த மார்க்கு தான் வந்துட்டு இந்த TDS இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், ஸோ இது என்னென்னா உங்களுக்கு இது சுற்றும் போது இந்த வால்கேட், இது இன்லெட், இது அவுட்லெட். ஸோ இந்த NMWவில் இந்த வால்வ் ஹெட் பிக் வால்கேட், ஸோ நார்மலாக இருக்கிற வால்கேட்டோட இந்த இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய டயாவாக இருக்குது. ஸோ இது இன்லெட், இது அவுட்லெட், சரிங்களா? இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த TDI இது. ஸோ உங்களுக்கு இந்த TDI இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஓப்பன் ஆகணும்னு இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா டீத் கவுண்டிங் டிஃப்ரெண்ட் ஆகும், அந்த ஸ்பீட் ரொட்டேஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு TDS பவர் அவுட்புட்டை மெஷர் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் இந்த கேம் வீல் இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இதில் கேம் ஷாஃப்ட் இருக்குது, அதில் இந்த வீல் கனெக்டட். ஸோ இது சுற்றும் போது இந்த ராக்கராம் எவ்வளோத்துக்கு ஓப்பன் ஆகணும், எவ்வளோத்துக்கு உள்ளே போகணும், எல்லா பேசிக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ நுணுக்கமாக நம்ம NMW வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்து யோசித்து பண்ண ஒரு விஷயங்கள் தான். ஸோ பேசிக்காக சும்மா நீங்கள் வந்துட்டு ஒரு பிக் போர் கேட்டால் போட்டுட்டு ஹை லிஃப்ட் கேமை போட்டு பண்ணிங்கன்னா பவர் ட்ராப் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு அதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த கேம் வீல்லேருந்து எல்லாமே நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்காக லூஸில் வச்சுருக்குறோம். சரி எவ்வளோத்துக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன இதோட டைமிங் ரொட்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதிலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த ஸோ எவ்வளோத்துக்கு வேணும்னு சொல்லி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்லெட் அவுட்லெட்டோட பவர் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃபியூல் உள்ளே போகணும், எவ்வளோ தூரம் ஏர் உள்ளே போகணும், எவ்வளோத்துக்கு டக்குன்னு கேஸ் போகணும். இல்லை இந்த இது ஸ்பீடாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா பிஸ்டன் இப்போ சுற்றி கணிக்கிறேன். ஸோ பிஸ்டன் மேலே ஸ்பீடாக போயிட்டு வரும்.
வால்வ் கேட் வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ இது வந்துட்டு இது வர்ற ஸ்பீடுக்கு இது க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகாமல் இருந்தானா வால்வ் கேட் இதில் அடித்து வால்வ் கேடோட ஹெட்டு கட்டாய் இங்கே டேமேஜ் ஆகக்கூடியது. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேமரா. சின்ன ஒரு விஷயம், ஆனால் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளச் பிளேட், ரேசிங் கிளச் பிளேட்ஸ், யாருக்குன்னு இங்கே ஒரு இன்ஜின் அவங்க பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரேசிங் கிளச் பிளேட்ஸ் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இந்த போர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 76 mm 85 mm. ஸோ ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன். 76 mm, 78 mm, 79 mm, 80 mm, 82 mm, 84 mm அண்ட் 85 mm. ஸோ இவ்வளோ சைஸ்க்கு அவங்க போர் பிஸ்ட். அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு சிலிண்டர் ஹெட் கொடுக்குது. சிலிண்டர் ஹெட் 2 கலர், சில்வர் அண்ட் பிளாக். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கிராங்க் கேஸ்க்கு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சில்வர் கலர் இது வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த பிஸ்டன் இது வந்து அதோட டாப் ஹெடர். ஸோ இப்படி லாக் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு இன்ஜின் செட்டப் இருக்கும். ஸோ பிஸ்டன் மேலே கிளி போய்ட்டு வருது. அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு வால்வ்லெட் இன்லெட் இருந்தது, ரேக்கர் ஆர்ம்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு செட்டப் இவங்க பண்ணி வச்சுருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரேசிங் காயில், சரிங்களா? ஸோ இந்த ரேசிங் காயில் என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு வண்டிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பவர் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு ஒரு ஸ்பார்க் ப்ளக்கோட வேலை ரொம்பவே முக்கியம். அதாவது நாங்கள் எங்களோட ஸ்டைலில் வந்து சொல்லணும்னா சக் பேங்க் ஸ்குவீஸ் ப்ளோ. ஸோ இந்த பேங்க்குக்கு ஒரு ஸ்பார்க் ப்ளக்கோட ஸ்பார்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பார்க்குக்கு இந்த ரேசிங் இக்னிஷன் காயில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடாக கரண்ட் ஃப்ளோ கொடுக்க பெட்டர் இதுவும் இருக்கும். அண்ட் இவ்வளோ பவர் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு பிரேக் பவர் தேவையில்லை. ஸோ அதுக்காகவே என்னென்னா NMWலேருந்து உங்களுக்கு ரெட் ராக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பிரேக் பேட். ஸோ இது வந்து செமி சின்டர்ட் பிரேக் பேட்ஸ், சரிங்களா? செமி சின்டர்ட் பிரேக் பேட்ஸ் இதில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சின்டர் பேட்ஸ் என்னென்னா நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு அதை வந்துட்டு பிரேக் அப்ளை பண்ணாலும் அப்ளை ஆகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேசிங் ரிலேட்டட் கோன்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக இதுதான் கான்செப்ட்டு. ஸோ பேசிக்காக நீங்கள் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பால் இருக்கும், இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஷேக் ஆகிட்டு இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது இப்படி வந்து வீலிங் இதில் போய் இப்படி செட் ஆகிடும். இதில் ஷேக்கே இருக்காது, கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப்பில் இருக்கும். இது ஷேக் இருக்காது. அண்ட் இதோட லைஃப்பும் வந்து ரொம்ப லாங்காக போகும் கம்பேரிங் டு த பால். வந்து அப்படி இல்லை, க்ரீஸ்லாம் போட்டு ரொம்ப மெயின்டைன் பண்ணி ஒரு பீக்கில் வந்துட்டு அந்த பால் இதுவும் வந்துட்டு தேஞ்சி இதாயிரும். ஆனால் இது அப்படி இல்லை, இதோட லாங் லைஃப் இருக்கும். இது ரொம்ப ஷேக்கிங்லாம் கம்மியாக. ஸோ இந்த மொத்த செட்டப் பார்த்தீங்கன்னா உங்கள் 200NSக்கும் RS 200க்கும் செட் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஜின் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது பில்ட் பண்ணி முடித்தோடனே இதோட பவர் அவுட்புட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நார்மல் இன்ஜினோட ஒரு பீஸ் மோடில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை NMWயோட பிக் போர் கிட் அண்ட் அதுக்கு ரிலேட்டடோட இது. ஸோ நார்மலாக பிக் போர் கிட்னா பிக் போர் பிஸ்டனையும் ஒரு சிலிண்டர் ஹெட்டு மட்டும் கொடுக்குறது இல்லாமல் ஹை லிஃப்ட் கேம் மட்டும் கொடுக்குறது இல்லாமல் உங்களுக்கு லாங் ஸ்ட்ரோக் கிராங்க் ஷாப் வீலு, ஹை டெம்பரேச்சர் ஸ்டாண்டான காப்பர் பிளேட்ஸ், கேஸ்கெட்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்பீடாக வர்றதுக்கு ஹை டென்ஷன் ஸ்ப்ரிங்ஸ், பிரேக் பேட்ஸ், முக்கியமான விஷயம் 8 மேப் உள்ள ரேசிங் CDI உள்ள ஒரு இது. அண்ட் உங்களுக்கு ஸ்டார்டர் காயில் அண்ட் இக்னிஷன் காயில் எல்லாமே இருக்குது. NMW இவ்வளோ பண்ணதுலேயும் சில விஷயங்கள் அவங்க நுணுக்கமாக கவனிச்சு பண்ணிட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்களா லாங் ஸ்ட்ரோக் கிராங்க் வீல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் வந்து கீழே பார்த்துருக்கீங்களா, ஆனால் இதில் ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக இந்த லாங் ஸ்ட்ரோக் போல்ட் வந்து இருக்கும்போது ஸோ இந்த போல்ட் கீழே பார்த்துருந்துச்சுன்னா தட் இஸ் அ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இங்கே டச் ஆகி உங்களுக்கு லாங் டூரேஷனில் இது டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன பண்ணிட்டாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மேலே பார்த்து ஸோ பேசிக்காக உங்களுக்கு இவ்வளோ ஒரு விரல் ஆல்மோஸ்ட் உள்ள வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, என் விரலையே அங்கே டச் ஆகலை. ஸோ இதில் ஒரு போல்ட் இருந்தானே இங்கே பட்டு தான் இங்கே போகும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ அழகாக இந்த போல்ட் இங்கே வந்து இங்கேயும் டச் ஆகாது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், பார்த்தீங்களா டச் ஆகாமல் அவ்வளோ மைன்யூட்டாக கால்குலேட் பண்ணி ஒரு ரீடிசைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக என்னப்பா பவர் பார்ட்ஸ் போட்டால் லாங் இதுக்கெல்லாம் போக முடியாது. அவங்க பவர் பார்ட்ஸ் போட்டிங்கனாலும் லாங் டூரேஷனுக்காக இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக யோசித்து பிளான் பண்ணி க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த
இந்த கேம் வீல் பற்றி உங்களுக்கு சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயம் உங்கள் வண்டிக்கு தேவைன்னா ஒரே ஒரு இடம் நீங்கள் பார்க்க வேண்டியது, காண்டாக்ட் பண்ண வேண்டியது, that is NMW, and this is your Ghosty signing off from Rise Back Tamil. Stay tuned, cheers, see you in another video.